கீழ்வெண்மணி அப்படிங்கிற இடத்துல சாதி வெறியால 44 தமிழர்கள் கொடூரமான முறையில் எரிச்சு கொண்டதை எதிர்த்து சாதியை ஒழிச்சதா சொல்லப்படுற ஈவேரா என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். 25/12/1968 அன்னைக்கு இரவு 8 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 200 பேர் கையில துப்பாக்கி மற்றும் பெட்ரோல் டின்களோட அவங்களை விடாத சுடு கொளுத்து அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வெண்மணி அப்படிங்கிற கிராமத்துக்குள்ள நுழைறாங்க. இத பார்த்து பதட்டத்துல ஓடின மக்களின் மேல கண்மூடித்தனமா சுட்டாங்க. அங்க இருந்த எல்லா வீடுகளின் கூரையிலையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனாங்க. நிராயுத பாணியா இருந்த மக்கள்ல பலர் குண்டடிபட்டு தெருக்கள்லையும் வயல்களையும் விழுந்து கிடந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட 13 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு மட்டுமே பலியா இருந்தாங்க. இந்த கொடூர தாக்குதல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களும் சிறுவர்களும் அந்த கிராமத்தின் கடைசியில இருந்த ராமையா அப்படிங்கிறவரோட குடிசைக்கு போனாங்க. அந்த குடிசை வெறும் 10 கிலோ அளவுள்ள ஒரு சின்ன குடிசை தான். அந்த குடிசைக்குள்ள 44 பேர் ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வெறியர்கள் அந்த வீட்டை அப்படியே வெளியில தாள் போட்டு வீட்டின் கூரையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வீடு மலமலன்னு எரிய ஆரம்பிச்சது. உள்ள இருந்து வெளியே ஒன்று வந்து விழுந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு குழந்தை. தாய் எரிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை தப்பிக்கட்டுமே அப்படின்னு உள்ள இருந்து ஒரு தாய் அந்த குழந்தையை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஆனா வெளியே இருந்த மிருகங்களோ அந்த குழந்தையை வெட்டி மறுபடியும் தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டிருக்காங்க. இப்படி குடிசைக்குள்ளே இருந்து உயிரோட எரிஞ்சு சாம்பலா போனவங்க மொத்தம் 44 பேர். அதுல 20 பெண்கள். அந்த 20 பேர்ல 2 பேர் கர்ப்பமா இருந்தாங்களா. 19 சிறுவர்கள். இவங்க எல்லாருமே 13 வயதுக்கு உட்பட்டவங்க தான். இவங்க கூடவே 5 ஆண்களும் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் 70 வயது முதியவர். சில மணி நேரங்களிலேயே ஒட்டுமொத்த கிராமத்தையும் கொளுத்தி ஒண்ணுமே இல்லாம செஞ்சுட்டாங்க அந்த வெறியர்கள். இந்த படுகொலைக்கு காரணம் சாதி வெறிதான் அப்படின்னும் இது ஒரு சாதிய மோதல்னு முதல் தகவல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க காவல்துறை. சாதி வெறியால ஒரு மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதை கண்டிச்சு ஒட்டுமொத்த தமிழகமே கொதிச்சு போயிருச்சு. அப்போ சாதிய ஒழிச்சதா சொல்லப்படுற ஈவேராவோ மிகப்பெரிய போராட்டத்தில் குதிச்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. இந்த படுகொலை கண்டிச்சு 28/12/1968 அன்னைக்கு 2 அறிக்கைகளை வெளியிட்டாரு. இப்படி தான் வெளியிட்ட 2 அறிக்கையிலுமே பார்ப்பனர்களை திட்டி தான் எழுதியிருப்பாரு தவிர உண்மையான குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு பத்தி ஒரு வரி கூட இருக்குதுல. காரணம் சாதி பாசமும் இனப்பாசமும் தான். அது மட்டும் இல்லாம ஈவேரா தஞ்சாவூர் பகுதிக்கு போறப்ப எல்லாம் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டுல தங்குவாரா. அந்த அளவுக்கு ஈவேராவும் இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு நண்பர்கள். ஒருவேளை அது கூட காரணமா இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் விட 1969 ஜனவரி 20 அன்னைக்கு ஈவேரா பேசினதுதான் விவசாய தொழிலாளர்கள் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இறங்குனது. அதாவது தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதானாலும் சரி இடதானாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டுகளானாலும் சரி இந்த ஆட்சியினை கவிழ்த்து விட வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதற்கு விவசாய தோழர்களும் மற்ற தொழில் நண்பர்களும் இடம் கொடுக்க கூடாது. நாகை தாலுகாவிலே கலகம் செய்ய தூண்டிவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதன் காரணமாகவே 42 பேர் உயிரிழந்தனர் அப்படின்னு பேசினாரு. அதாவது விவசாயிகள் கொடுக்கிற கூலி வாங்கிட்டு போகணும், கூலி உயர்வு கேட்க கூடாது அப்படின்னு பணியாளர்கள் பக்கம் நின்னாரு ஈவேரா. விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட உரிமைகளை பாதுகாத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஆனா அதை தடை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு இந்த ஈவேரா. கிட்டத்தட்ட ஈவேரா சொல்ற மாதிரியா தான் பார்ப்பனர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய்யணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட்கள் எதிர்ப்பு அப்படிங்கறது மட்டும் ஈவேராவும் பார்ப்பனர்களும் ஒரே நேர்கோட்டில் தான் நிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட்கள் திராவிட கழகத்தின் பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இது மட்டும் இல்லாம கூலி உயர்வு கேட்டு போராடினதான் இந்த படுகொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சாதி வெறியால் நடந்த படுகொலையை வர்க்க ரீதியான படுகொலையை மாத்தி தன்னோட நண்பரான கோபாலகிருஷ்ண நாயுடு மேல இந்த பழியை தொடக்க பெரும் பாடுபட்டாரு ஈவேரா.